திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதயே. ஹரஹர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ஷஜேமவரோகிணாம் வே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. விநாயகனே விப்பினை வேதற்க வல்லான், விநாயகனே வெற்றி தரிப்பான், விநாயகனே விட்டிக்கும் மண்ணிற்கும் நாதர்மாம் தர்மையினார் கண்ணில் பணிந்தேன். எழும்போதும் வேலுமையிலும் என்பே, எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேலுமையிலும் என்பே. முருகாவுடை தொழுதே உருகி உருகி அழும்போதும் வேலுமையிலும் என்பே. அடியே உடலம் விழும்போதும் வேலுமையிலும் என்பே. செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே. பெற்றதாய் தனை மகமறந்தானோ, பெற்றதாய் தனை மகமறந்தானோ, பிள்ளை பெரும் தாய் மறந்தாலும், உற்றதேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும், கண்கள் இன்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவள் உள்ளிருந்து ஓகும் நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தை யான் எண்ணிலையிலோ மறவேனே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் சோதியன் நம்பரத்தாடுவான், மரசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இணையார் திருவடியின் தலைமேல் வைத்தலுமே, உடையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தே. அணையார் புணர்ந்தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற துணையாடல் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ, பூவல்லி கொய்யாமோ, பூவல்லி கொய்யாமோ. சிவகாம் சமேத ஸ்ரீ ஆனந்த நடராஜமூர்த்தயே நமः. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குன்றத்தூர்வான் செக்கிழார் பெருமான் திருவடிகளே சரணம் சரணம். மெய்ப்பொருள் நாயனார் திருவடிகளே சரணம் சரணம். மெய்யன்பர்களே, தாய்மார்களே, ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆது வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெரும் கருணையினால் அடியனுடைய மாசைக்கு குருவாக வழங்கக்கூடிய பூஜ்ய ஸ்ரீ குருமர் விபாண்ட வாரியார் சுவாமி திருவடிகளை வணங்கி, அடியனுடைய வழிகாட்டு குருநாதர் டாக்டர் பரித்தூர் சந்தானராமன் அவருடைய திருவடிகளை வணங்கி, வந்திருக்கின்ற அடியார் பெருமனுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, மிக அற்புதமாக 120 ஆண்டுகளை கடந்து சென்னையிலே இந்த தலைமை பீடத்திற்கு கண்டக்கோட்டத்திற்கு அருகில் மிக அற்புதமாக செயல்படுகின்ற நம்ம சபை தலைவர், தாளாளர், பொருளாளர் உட்கின்ற அத்தனை பேருக்கும் நமக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிந்தனையிலே அடியன் காண இருக்கின்ற தலைப்பு மெய்ப்பொருள் நாயனார். தில்லை வாழந்தனதும் அடியார்க்கும் அடியே, திருநீக கண்டத்தை உயவனார் கடியே, இல்லையே என்று சொல்லாத இயற்பகைக்கும் அடியே, இளையாந்தன் கூடி மாறன் அடியார்க்கும் அடியே, வெல்லுமாவிய மெய்ப்பொருளும் கடியே. இதாவது நாயனார்கள்
தில்லைவாழ் அந்தனர் தொடங்கி 5வதாக வருவோம். மிக அற்புதமான மிகச்சிறந்த சீரிய சிவபக்தி. இப்ப சிவபக்தினா மெய்ப்பொருள் ஆனாற்ற நாம கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அரசராக இருந்து கொண்டு சிவத்தொண்டு புரிந்தவர், ராஜாவா இருந்தவர், யாரெல்லாம் திடீர் அடைந்திருக்கிறாரோ அவர்களை கண்டு வணங்கி மகிழ்பவர், திருநீற்றுக்கு பெருமை சேர்த்தவர் நம்ம இந்த மெய்ப்பொருள் நாயகர். யாரால் திருநீர் அடைந்து கொண்டால் உடனே அவர்களை வணங்குவார்கள். அப்பேற்பட்ட உயிர்வான சிவபக்தர் இந்த ராஜா. நாம வணங்குறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ராஜா பெரிய சிவத்தொண்டாக இருக்கிறார்களே, அதுக்கு நிறைய ராஜாக்கள் இருக்கார். எல்லா வேலை செய்ததும் அதில் இருக்கிறார். எங்கு ஆட்சி செய்தார்னா சேதி நாடு. இந்த சேதி நாடு நடுநாட்டு சேத்திரம், திருமுனைப்பாடி நாட்டு சேத்திரம், இப்போது தற்காலத்திலே திருக்கோவலூர் என்று அழைக்கப்படுகின்ற ஊர். அப்ப சேதி நாட்டுடைய தலைநகர் திருக்கோவலூர். இந்த திருக்கோவலூருக்கு என்ன அட்டவீரட்ட தலத்திலே ஒரு முதன்மையான தலம். சிவபெருமான் அந்தகாசூரனை அழித்த அற்புதமான க்ஷேத்திரம். ரெண்டுமே 2 ஸ்தலம் நடுநாட்டில் இருக்கு. ஒன்று திரு அதிகை, ஒன்று இந்த திருக்கோவலூர். திரு அதிகை வீரட்டான், திருவதிகை தான். திரு அதிகை வீரட்டான் ரெண்டுமே நடுநாட்டு க்ஷேத்திரங்கள். ஒன்று திருக்கோவலூர், அடுத்து திரு அதிகை. பகைவனுக்கும் அருள் செய்து சிவனுடைய திருவருளை பெற்றவர் இந்த மெய்ப்பொருள். அதை ரொம்ப அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருக்கு. அப்ப சிவவேடமே மெய்ப்பொருளாக வழிபாடு செய்து, சிவவேடமே மெய்ப்பொருள். சிவன் வேறு இல்லை, இந்த சிவன் வேட அணிந்தவ வேறு இல்லை. இந்த வித்தியாசம் பார்க்காமல் யார் சிவவேடம் பணிந்திருந்தாரோ அவர்கள் எல்லாரும் சிவபெருமானாக வழிபட்டவர். அழகா சேக்கிரார் பெருமான் ஆரம்பிக்கிறார். சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூரின் மன்னி மாதொரு பாகர் அன்பின் பரிவரும் மலாடற் கோமான் வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காததான் ஈசற்கு அன்பர் கருத்து அறிந்து ஏவல் செய்வார். சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூர் மாதி மன்னொரு பாகர் வழிவரும் மலாடற் கோமான். மலாடர் என்பது அவருடைய பரம்பரை குறிக்கின்ற சொல். அப்போ உமையன்மை ஒரு பாகத்தில் கொண்டுள்ள ஈசனிடத்திலே மிகப்பெரிய பேரன்பு கொண்டவர். இப்போ சொல்றார், வேதம் சொன்ன நெறிகளையும் ஆகம நெறிகளையும் போற்றி வாழ்ந்தது. அதனால்தான் நம்ம சனாதன தர்மத்தில் வேதம் முதன்மையாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் பின்னாலும் தான் உபநிஷத்துக்கள் வந்தது. அப்புறம் தமிழில் நம்ம திருமுறைகள் வந்தது. 4 பேர் வந்தாங்க. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான் திருமுறைன்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம நன்றாக கருத்து கொண்டு படிக்கல. 4 பேர் திருமுறை பாருங்க, வேதத்தை தொடாமே இருக்கிறார். வேதநாட்டினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. வேதம் போதும் வேதியற்கோர் மழை. ஒரு காலத்தில் 3 மழை பெய்து. வேதம் போதும் போதி வேதியற்கோர் மழை, நீதி நெறி மன்னர் நெறி கோர் மழை, மாது கற்புடைய மங்களுக்கு மாதம் 3 மழையினை பொழிவு என்று வேக செஞ்சாமல் சொல்கிறது. விடையின்மே வருவானை வேதத்தின் பொருளானை சுந்தரப்பாடு உறவார் பணங்காட்டு பெருப்பாடத்தில் சுவாமி பாடும்போது சொல்றார். விடையின்மே வருவானை வேதத்தின் பொருளானை. இங்க அப்பர் பெருமான் சொல்றார், மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி வேதியா வேதகீதா வேதமோடு ஆரங்கம் ஆனாய் போற்றி. அதனால வேதத்தை சொல்லாத யாருமே இல்லை. ஏத சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான் அந்த வேத நெறிகளையும் வேதம் சொன்ன வழிப்படியும் ஆக நெறிகளையும் போற்றி வாழ்ந்தவர். அடியாரின் உள்ள கருத்தை அறிந்து அந்த அடியார்களுக்கு எவர் செய்தார். இந்த அடியார்களுக்கே தொண்டு செய்தார். மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏழிசை பாடலாடல் பொங்கிய சிறப்பின் மல்க பொருட்கள் புரிந்து வாழ்வார்.
தங்கள் நாயகருக்கு அன்பர் தாழலா சார்புன்றிலார். மயூரபாகனாக இருக்கின்ற சிவபெருமானத்திலே அந்த சிவபெருமானுக்கு எவ்வளோ ஆலயங்கள் இருக்கிறதோ அந்த அவருடைய தேசத்திலே அத்தனை ஆலயங்களுக்கும் பூஜைகள் தவறாமல் நடைபெற வழிபாடு செய்து மூல திருமந்தத்தில் சொல்றார், எங்கெல்லாம் சிவ பூஜை குறையுதோ அரசருக்கு கஷ்டம், தேசத்துக்கு பயம். சிவ பூஜை எங்கு குறைகிறதோ அங்கு தேசத்தின் பாதுகாப்பும் அரசருடைய பாதுகாப்பும் கேள்விக்குறியாக ஆகுது. சிவ பூஜை அவ்வளோ முக்கியம். எல்லாருமே நம்ம சிவ பூஜை செய்யணும். சிவ பூஜை தான் இருக்கிறதுல எளிமையானது. ₹1 செய்யலாம், 1 கோடி ரூபாயில் செய்யலாம். ஒரு சிவலிங்கத்தை வச்சுட்டு கொஞ்சம் ஜலத்தை ஊற்றி சிவாய நம்ம சொல்லலாம், திருச்சிற்றம்பலம் சொல்லலாம், சம்போ மகாதேவா சொல்லலாம். நீங்க எப்படி சொல்கிறது தான் இறைவன் அந்த அன்பை தான் பார்க்கிறான். அதனால சிவ பூஜை ரொம்ப எளிமை. ஏகபில்பம் சிவார்ப்பணம். நமக்கு என்ன தெரியுதோ அதை பாடிவிட்டு சிவனுக்கு நாம அதை ஏற்றுக்கிறார் சுவாமி. அப்ப இங்க எதுக்கு சொல்றாருன்னா, திருக்கோயில் அனைத்தும் பூஜைகள் தவறாமல் செய்ய நடவடிக்கை எடுத்தவர் ராஜாக்கள். அவருடைய தேசத்திலே பூஜைகள் கிரமமாக நடைபெற்றுகின்றன. சொன்னவர் யாரு? சேக்கிழார் பெருமான். மங்கையை பாகமாக உடையவர் மண்ணும் கோயில் எங்கனும் பூசை நீடி ஏழிசை பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மங்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் தங்கள் நாயகருக்கு அன்பர் தாழலார் சார்புன்றிடார். யார் நாயகர்? தங்கள் நாயகர் தான். யார் சொன்னா? சிவபெருமான். நாயகர் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். விநாயகர் என்று சொன்னால் தனக்குமே தலைவன் இல்லாதவன். இந்த வி என்பது வடமொழியிலே உபசர்க்கம். ஆங்கிலத்தை சொன்னால் வி ஃபார் விக்டரி என்று சொல்வார். அது மாதிரி சொல்றார், தங்கள் நாயகனாருக்கு அன்பர் தாழலார் சார்பொன்றிடார். அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, ஏழிசை பாடல் ஆடல். இசையோடு கோயில்ல அந்த காலத்தில் இருந்துருக்காங்க இசை பாடல்கள். ஓதுவாமூர்த்தியெல்லாம் இருக்காங்க இல்லையா, அதுக்கு முன்னாலே இசை பாடல்கள் சரிகம பதசின்னு சொல்ற சப்த சுரங்கள். அந்த இசையை நன்றாக இசைத்திருக்கிறார்கள். 7 சுரங்களை கொண்டு பாடும் இசை பக்தியால் சிவனை அனுபவரச் செய்திருக்கிறார். அப்ப பண்டிசை, தேவாரம், நாதஸ்வரம் போன்ற இசையால் இறைவனை அது மாதிரி போச்சு. ரொம்ப நாதஸ்வரம் நிறையா குறைச்சி போச்சு. எங்கேயோ ஒரு கடை திறக்கனா கூட செண்டை மேளம் தான் அடிக்கிறாங்க. அவன் கடை கடை அடிச்சுட்டே இருக்கிறாங்க, சத்தம் தான் இருக்குது. அங்கே ஏதாவது ஓசை நயம் இருக்கிறதா? ஏன்னா இறைவன் தான் இசை ரூபமாக இருக்கிறான். ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே. அந்த பாடல் அப்புறம் வருவான், சும்மா பாடிக்காரா? ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாயே. வாச மலரலாம் ஆனாய் நீயே மலையான் மதுகனா நின்றாயே. எப்படி ஓசை ஒளியலாம்? எல்லாத்துக்கும் இந்த ஓசை ஒளி எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடும். அதனால தான் இந்த திருக்கோலக்கால சாமிகளுக்கு பொட்டாளம் கொடுக்குறார். எனக்கு ஞான சம்பந்தம் இன்னும் பிஞ்சு போடுறது காலம் போட்டு கை செவந்து போச்சு. அது தங்கத்தில் கொடுக்குறார். இந்த ஓதுவரெல்லாம் பாடமே தாளம் கொடுக்குறார். அதில் பஞ்சாட்சரம் எழுதிருக்குது. அடிச்சு பார்க்குற சத்தமே வரல. இப்பயும் அம்பாளை பார்த்தாங்க, அவ்வளோதான். சுவாமி அம்பாளை பார்த்த உடனே அம்பாள் சத்தத்தை கொடுத்துட்டான். அதனால தான் அந்த ஸ்தலத்துக்கு பேர் தேவாரத்தர் திருத்தாளமுடையார் கோயில். திருத்தாளமுடையார் கோயில் சப்தபுரீஸ்வரர், ஓசை கொடுத்த நாய். ஏதோ பசங்களுக்கு எங்கேயா பேச்சு கீச்சு வரலன்னா நம்ம டாக்டர்கிட்ட தெரப்பிலாம் போகிறோம். ஆனால் மெயினான தெரப்பி எங்கே இருக்குன்னா திருக்கோல காலத்தில் இந்த அம்பாளுக்கு பேர் ஓசை கொடுத்த நாய். சபையில் சொல்லாம எனக்கு சொல்ல முடியும் இல்லையா? அங்கேதான் சொல்லணும். அது பிரமாணம் தான். அப்போ அந்த பன்னிசை, தேவாரம், நாதஸ்வரம் போன்ற இசையால் இறைவனையும் பண்ணி விட்டுருக்கிறார். ஒரு ஆலயம்னா இவ்வளோ இருக்கணும், வேதம் ஓதணும், தேவாரம் பாடணும், நாதஸ்வரம் இசைக்கணும், மற்ற இந்த கைலாச வாத்தியங்கள் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துருக்குது. அது இதில் போனீங்கன்னா திருவாரூர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வாத்தியங்கள்ல சரியா இப்போ இசைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது மாதிரி இருக்குது.
இப்பேற்பட்ட ஒரு ராஜா, நல்ல உத்தமமான ராஜா. இது அரசாட்சி அப்படின்னா எங்கேயும் எதுவுமே கிடையாது, கையூட்டே கிடையாது. கையூட்டுனா உனக்கு தெரியல, கையூட்டுனா கரப்ஷன். தமிழ் அதுக்கு கையூட்டு. லஞ்சம்னு சொல்ல வேணாங்க, தமிழ் அழகா சொல்ல பாருங்க. லஞ்சம் சொன்னா எல்லாரும் தெரிஞ்சு போடுவோம். கையூட்டுனா அழகா தமிழ் சொல் சொல்லுது, தூங்கிய தமிழ் சொல் கையூட்டு. அவ்வளவு செய்வார் ஆனஸ்டா ஒரு ராஜா ஆட்சி செய்யறான். இவனுக்கு எதிர்ப்புலவத்தை இருக்கான். அவனுக்கு பேர் முத்தநாதன் என்று. அவன் பலவாரி ஒரு சண்டை போட்டு போட்டு பார்க்கறான். கடைசியில் ஜெயிக்கவே முடியும். கடைசியில் அவன் மனசுல ஒரு எண்ணம் தோணுது. முத்தநாதனுக்கு என்ன எண்ணம் தோணுச்சுன்னா, இந்த ராஜாவை, இந்த மெய்ப்பொருளாயினார நாம இப்படி படையெடுத்து சண்டை எடுத்து போனால் இவரை நாம் வெல்ல முடியாது. அவருடைய வழியிலே போய் அவரை நாம முடிச்சிடணும். அவருடைய வழினா எப்படி? இவருக்கு தான் சிவனடியார் வேடம் பிடிக்குமே, அதனால அந்த வேடத்திலே யார் பாட்டு தான் சொல்றார் செக்கிறாரு. இப்போ உயர்வான கருத்தா சொல்றார். அப்ப இந்த பகைவரை உறவாடி கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஐயாக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் படக்க ஆட்டிருப்போம். உறவாடி கிடக்குது, உலக கூட கூட இருப்பான். பார்த்தா நம்ம போய் பின்னாலே குழி தொட்டுட்டா கீழே தள்ளி விட்டுருவான். அப்ப சொல்ற அது மட்டும் இல்லை, இந்த ராஜா எப்பேற்பட்டவர்? தேடிய மாடு வீடு செல்வமும் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகுமின்றி நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணைந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர கொடுத்து வந்தார். அப்ப தேடிய மாடு வீடு செல்வம் தில்லை மன்று. மாடு என்ற சொல்லுக்கு பணம். மாடுன்னா நிறைய செல்வம். வீடுன்னா மோட்சமாகிய வீடு. யார் எல்லாம் யார் கொடுக்குறா? சிவபெருமான் தந்தது. பழைய காலத்தில் கிராமத்தில் கல்யாணம்னா எவ்வளோ மாடு இருக்கு, எவ்வளோ ஆடு இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு 10 மாடு இருக்குதா, சரி 10 100 லிட்டர் பால் கறக்குது, நல்ல மாப்பிள்ளை வசதியாக இருக்க. 100 ஆடு இருக்குது, நிறையா புழுக்க போடணும், உரத்துக்கு நிறையா விற்கலாம். பழைய காலத்தில் அப்படிதான். அது மாடு என்று சொன்னால் செல்வம். ஏடிய மாடு வீடு செல்வமும் தில்லை மன்று. எல்லாம் யார் கொடுத்ததுப்பா? தில்லை இருக்கிற நடராஜ பெருமான் கொடுத்தது எனக்கு சொல்றாரு. அதனால தான் ஞானசம்பந்தர் சொல்வார், செல்வ கேட்டு மாடம் சென்று சேங்கோங்கி செல்வம் மதை கோக செல்வம் முயர்கின்ற செல்வர் வாட்டில்லை சிற்றம்பலமே இடமாக செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே. செல்வம் படம் ராஜபெருமானை போய் பார்த்து வந்தாலே நமக்கு ஆனந்தம். ஆனந்தம் வந்துன்னா செல்வம் வந்து. செல்வத்தை எதுக்கு நடராஜபெருமான் அதான் சொல்றார், தேடிய மாடு வீட்டு செல்வமும் தில்லை மன்று ஆடிய பெருமான் அன்பர்க்கு ஆவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன்மார் அணிந்த போது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவர் கொடுத்து விட்டார். நான் தேடிய பொருள் செல்வம் எல்லாம் என்னுடையது அல்லவா, எல்லாம் சிவபெருமானுக்கு சொந்தது. அவருக்கு நம்ம சொல்லுமா, நம்ம சம்பாதிச்சோம், இங்கே பரம்பரை சம்பாதிச்சது, இங்கே முப்பாட்டா சம்பாதிச்சு சொல்லுவானா? அவர் சொல்லலை. ஒரு ராஜா, ஒரு தேசத்து ராஜா என்ன சொல்றார்? நாம் தேடிய பொருள் மற்றும் உள்ள செல்வங்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு மட்டும் அவன் அடியாருக்கே உரிய. அதுதான் ஹைலைட். எனக்கு சிவபெருமானுக்கு மட்டும் இல்லை, அவன் அடியாருக்கு உரிய உன்ன உயர்ந்த எண்ணத்தோடு இப்பேற்பட்ட ராஜாவை தோற்கடித்து பலமுறை தோற்று போனான். இப்போ நான் சரி, அப்போ உள்ள உண்டாளத்தான் இருக்குன்னு அவங்க ஒரு கணக்கு போட்டான். அதனால சிவனடியார் வேஷம் போட்டுட்டா இவரை நாம ஜெயிச்சு விடலாம். அதனால சிவனடியார் வேஷம் போட்டுட்டு ரெடியா வர, அப்படிதான் இவரை நாம முறியடிக்க முடியும். சொல்ற மெய்யெல்லாம் நீர் பூசி வேடிகள் முடித்து கட்டி கையில் படை கறந்த கவலிகை ஏந்தி
மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் இழுத்து மனத்துள் கருப்பு வைத்து உய்தவ வேடம் கொண்டு புகுந்தனன். இது ஒரு அற்புதமான பாட்டு. ஒரு சிவனடியார் எப்படி இருக்க வேண்டும், ஒரு டூப்ளிகேட் சிவனடியார் எப்படி இருக்க. சைவத்தில் சில பேர் 12 இடத்துல இடுவாங்க. இவன் அப்படி இல்லை, இவன் போலியா நாடு. இவன் சிவனடியார் பொய்யான நாடு. அதனால அது எப்படி சொல்றாரு பாருங்க சேக்கிடார் பெருமாள். மெய்யெல்லாம் நீர் பூசி தலையிலிருந்து கால் வரைக்கும் பூசிட்டான். 12 இடத்துல போடுறான போடல, தலையிலிருந்து சிரசு வரைக்கும் பூரா விபூதியால பூசிக்கொண்டான். மெய்யெல்லாம் நீர் பூசி உடம்பு முழுக்க சிவம் அப்படியே சிவ அந்த பஸ்பம் என்று சொல்லக்கூடிய அந்த விபூதியை தரித்து கொண்டான். அவன் அப்படியே வந்தா ராஜா கண்டுபிடிச்சிருவான். அதனால என்ன பண்ணா, பாடகத்தில் அடியார்கள் எப்படி ரிஷிகள் தான் நல்ல ஜடை போட்டுருப்பாங்க. அதை சொல்றார் அவர். மெய்யெல்லாம் நீர் பூசி வேடிகள் உடித்து கட்டி, ஜடை நல்லா கட்டிட்டான். வேடிகள் ஜடை குடித்து கட்டி கையினில் படை கலந்த புத்தக கவலிகை ஏந்தி, கையினில் படை கலந்த புத்தக கவலிகை. படைன்னா அங்கே என்ன, ஒரு பெரிய புஸ்தகத்தை எடுத்துட்டான். இவரை கொள்வதற்கு அதுக்குள்ளே உண்டான ஒரு கத்தியை வச்சு, அந்த புஸ்தகத்தில் கத்தி இருக்கிறது அந்த மித்ராவிற்கும் மட்டும்தான் தெரியும். இப்பொழுது தெரியாது, நமக்கும் தெரியாது. சேக்கிடார் சொல்ற கையில் படை கலந்த புத்தக கவலிகை என்று பார்த்தா ஏதோ பெரிய புஸ்தகம் எடுத்து வராது போனதுக்கு அப்படின்னு எல்லாம் நம்பணும் இல்லையா. பூரா நீர் பூசியாச்சு. இது பார்த்தா எல்லாம் பார்க்கணும். ஆக பெரிய சிவனடியார் போடுறது எந்த நாட்டுக்கு வந்திருக்காரோ தெரியல. அது மாதிரி ஒரு பிரமிப்பூட்டும் வகையாக முத்தநாதம் செய்கிறார். சொல்ற மைபொதி விளக்க என்ன ஆகா, இது மாதிரி சிவனடியார் உலகத்தில் யாரும் இருக்கவே முடியாது என்று சொல்லி மனசுல என்ன வைத்தாரா, மனத்தினுள் கருப்பு வைத்து. மனத்துள் கருப்பு வைத்துனா கெட்ட எண்ணத்தோடு வரா இவரை கொலை பண்ண வேண்டும் என்று அழகா சொல்றார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கடவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கடவாமை வேண்டும். மனத்திலே கருப்பு வைத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவார். இந்தியாவில் தெரிஞ்சு கருப்பு ஆடு என்று சொல்லுவார் இல்லையா. ஆமாம், அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் சொல்கிறது கருப்பு ஆடு. நான் பேசுறதுன்னா யாரும் டிபார்ட்மெண்ட்டில் கருப்பு ஆடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ சொல்ற மைபொதி விளக்க என்ற பெரிய சாமியார் போல இருக்கிறார். பார்த்தாக்க பெரிய சிவனடியாக தோற்றம், ஜடாமுடி, உடம்பெல்லாம் நீர் பூசியிருக்கிறாரு. உண்மையான சிவனடியார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் மனசு எப்படி இல்லை, மனக்குள்ளே கருப்பு. கருப்பு வைத்துனா கெட்ட எண்ணத்தோடு இவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படியே உள்ளே வர பொய்த்தவ வேடம் இருக்கிறார். என்ன வாழப்படும் பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தன். இவர் போட்டிருக்கிற வேஷம் பொய்யான தவ வேடம். உண்மையான அடியார் இருந்தால் அப்படி போட மாட்டான். சைவ அனுஷ்டானம் எப்படி பூஜை பண்ணுறோம், எப்படி இருப்பான் என்ன தெரியும், அந்த உலகத்துக்கு காமிக்கிறார். பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன். வாரியார் சொல்றாரு விளக்கம். திருநீதி பூசிக்கொள்வதற்கு ஒரு விதிமுறை உண்டு. அந்த விதிமுறைகளை அறியாத முத்தநாதன் எந்தெந்த அங்கங்களில் எவ்வாறு திருநீர் பூச வேண்டுமோ அதை முறையின்றி உடம்பெல்லாம் நீர் பூசிக்கொண்டான். ஜடாபாரம் கூட்டி முடித்து கட்டி கொண்டான். பெரிய வாளை பட்டு துணியில் மூடி மறைத்து புத்தகம் கொண்டு கட்டி ஏந்தினான். உள்ளம், அவனுடைய உள்ளம் கருத்திருந்தால் வரைய சொல்ற அவனுடைய உள்ளம் கருத்திருந்தாலும் வெளியே ஒளி செய்யும் விளக்கே என்று வெளியில பார்த்தா ஆகான். உத்தமமான மனுஷன் போல இருக்குது பார்க்கறவன் நினைப்பான். அப்பதானே 6 மணிக்கு உள்ள விடுவாங்க இல்லையா. தெரிஞ்சு செக்யூரிட்டிலாம் இருக்குல்ல, இதை தாண்டித்தான் உள்ள போனான். அதற்கு தகுந்தாற் போல பொய்த்தவ வேடம் கொண்டு புகுந்தனன். இப்ப சொல்றார்
பெரிய தவ வேடம் மாதிரி வந்துருக்கான். ஆனா கருணை சிறிதும் இல்லாத கொலைகாரம் பார்த்து கொல்ல போறான். அவன் வரான். கொடிகளோடும் உயர்ந்த மாளிகைகள் வரிசையாக உள்ள அந்த வீதி வழியே அப்படியே வந்து நிற்கிறாங்க. ராஜாவை போய் பார்க்கணும். ராஜா அந்த புறத்தில் உறங்கிச்சு. கடையுடை காவலாளர் கை தொழுதேற நின்றே போட உடையவர் தாமே வந்தால் உள்ளெழுந்தருளும் என்ன தடை பல புக்க பின்பு தனித்தடை நின்ற தர்த்தன் இடைத்தெறிந்தருள வேண்டும் துயில் கொடும் இறைவன் என்றார். ஐயா, நீங்க பெரிய உண்மையான சிவனடியாராக இருக்கலாம். ராஜாவுக்கும் சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம சிஎம் போய் உடனே பார்க்க முடியுமா? அந்த மாதிரி தான் அரசர்களுக்கும். அதனால பெரிய சிவனடியார் வந்திருக்குன்னு இப்போ தூங்குற ராஜாவை என்னால் எழுப்ப முடியாது. எம்மை உடையவர் தாமே வந்தால் எழுந்தருளும் என்று தடைந்து உபசரித்து உள்ளேன். அப்ப ஒரு இடமா ஸ்டேஜ் போய் சேஜா வாயிலை கடந்து கடந்து வரான். கடைசியில இந்த ராஜா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்ப ராணி அரசருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அந்த தத்தன் என்று சொன்னான் காவலர். அவன் அங்கே நிற்கிறா, காவல் காக்கிறவன். அவன் ரொம்ப புத்தி கூர்மை. சேக்கரார் பெருமான் சொல்ல, இவன் போகும்போதே இவன் பேர்ல அவன் சந்தேகப்படுறான். அவனுக்கு ஏதோ இவனுக்கு எப்படி மனசுல கருப்பு தட்டுதோ அவனுக்கு பேரு மனசுல ஞானம் இருக்குது. காவலாளிக்கு வந்திருக்கிற அடியார் ஏதோ சரியில்லாத ஆன்மா இருக்குது அவன் மனசு சொல்லுது. அதனால சொல்றான், பொய் வேடம் போட்டு இவன் வருகிறானோ. அப்ப ரெண்டு சைடு பயப்படுறான். ஒரு வேடம் மெய்யான அடியாரா பொய்யாரு தெரியாது. மெய்யான அடியார் இருந்தா ராஜா நம்மளை தண்டிச்சுடுவார். பொய்யான அடியாரை விட்டாருந்தா அதுக்கு நாம ராஜா தண்டித்துருவார். அதனால இப்படி தடுக்காதிருந்தா நமக்கும் தீங்கு வரும். அப்ப குருமாத்து சுவாமி சொல்றார், டாக்டர் சொல்றார், சுவாமி ராஜா தூங்கிட்டார், அதனால இப்ப எழுப்ப முடியாது. நீங்க கொஞ்ச நேரம் இருக்கணும், கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னா, நான் அரசருக்கு பெரிய தர்மம் சொல்ல வந்தேன். அரசருக்கு நான் பெரிய தர்மம் சொல்ல வந்திருக்கிறேன். அதனால நீ என்னை தடுக்காது. அரசர் ராஜாவுக்கு பெரிய ஒரு சிவாகமத்தை பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். அதனால நீங்க தடுக்காத. உடனே நேர உள்ள போயிட்டா ராணி உடனே டக்குனா இந்த புறம் வேற ஊருக்கு போயிட்டா. இந்த முத்தனாரை கண்ட உடனே ராணி அரசி துணுக்குற்றா கடவுளை எழுப்புற. மெய்ப்பொருள் நாயனார் எழுந்து பார்க்கிறார். மெய்ப்பொருள் நாயனார் இந்த அடியார் யார்? முத்தநாதன் என்ற பொய்த்தவ வேடம் கொண்ட அடியார் வந்திருக்க. அவர் வந்த உடனே சொல்றார், தேவனுடைய திருத்தொண்டருக்கு கடன்கள் வந்திருக்கிறவர் நம்ம கொள்ள வந்திருக்கிறான் என்று தெரியாமலேயே தங்கள் வரவு நல்வரவு ஆகும். தங்கள் வரவு நல்வரவு ஆகுங்க சொல்றார். அரசே, உங்கள் சிவபெருமான் முன்னை திருவாய் மலர்ந்தருடைய மண்மேல் ஒன்றும் இல்லாதது ஆகம நூல் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆகம நூல் கொண்டு வந்திருக்கேன்னா ஆகம நூலுக்குள்ளதான் அந்த பொய்யான புத்தகங்களுக்குள்ள இவரை கொள்வதற்கான கட்டி இருக்குது சொல்றார். ஆகம நூல் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறேன், இது மண்மேல் எங்கும் இல்லாதது. இந்த மாதிரி ஒரு ஆகம நூலே கிடையாது சொல்றார் சேக்கரார் பெருமான். ஆகம நூலும் கிடையாது. அந்த ஆகம நூலை இவன் கட்டி வச்சிருக்கிறான். நான் அதற்காக உங்களை கூற வந்தேன் சொல்றார். அவன் சிவபெருமானுக்கும் சிறும் அன்பில்லாதனாக முக்தநாதன் சொன்ன வார்த்தைகள் சேக்கரார் பெருமான். உங்கள் சிவபெருமான், உங்கள் சிவபெருமான் சொல்லிட்டா இவர் நம்மளை நம்பிடுவார். அது என்ன நூல், அந்த நூலை எனக்கு படிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லுவார். அதனால உங்கள் சிவபெருமான் வார்த்தை போடுறாங்க. உங்கள் சிவபெருமான் சொல்லிட்டாங்க. மெய்ப்பொருளானா நம்பிடுவான் என்ற அர்த்தத்திலே சொல்லுகிறார். மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொண்டு வந்தேன் என்று எம்ப
மண்மேல் ஒட்டுக்கூடாதுன்னா அவனுடைய வஞ்சனை எண்ணத்தை செக்கிடாக்குமா அப்படி வந்துட்டாங்க. அப்போ உடனே ராஜா இன்னும் உமர்ந்தார். இப்பொருளாயிடா அடியேனுக்கு இதை விட பிரானவர் பெற்ற பேர் உண்டோ? மண்மேல் எங்கும் இல்லாத ஒரு ஆகமத்தை கொண்டு கேட்கும் பேர் எனக்கு இதை விட நான் என்ன பேர் பெற்றிருக்க முடியும்? எம்பிரான் அருள் செய்த இந்த மாறுபாடு ஆகமத்தை அடியேனுக்கு நீங்கள் உபதேசித்து அருளது. இவ்வளோ ஸ்பெஷலாக ஒரு ஆகமம் மண்மேலொட்டி இல்லாம கொண்டு வந்தேன். உங்கள் நாயகனா உங்கள் சிவபெருமான் கொண்டதுனால அவர் ஃபுல்லாக நம்பிட்டார். அதனால் இந்த ஆகம நூலை எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று சொல்ல ராணி எந்த புறம் போயிட்டார். வார்த்தை போடுற தமிழ் வேறு மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு அடைந்ததென்ன இங்கு எழுந்து அருளப் பெற்றதென்களோ என்று கூற உங்கள் நாயகனார் முன்னம் உரைத்த ஆகமனும் மண்மேல் எங்கும் இல்லாதொன்று கொடு வந்தேன் என்று இயம்ப சொல்றார். அப்ப வேந்தர் வெந்தே சிவாகமத்தை நான் உனக்கு உபதேசிக்க வேண்டுமாயின் மங்களம் பெருக மற்றன் வாழ்வு அணைந்தது. மலர் மாலை கூடு சூரிய கூந்தலை அரசியா தனியா போன உங்களை மட்டும் நான் தனியா உபதேசி கொள்ள போறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ராணி அந்த புறத்துக்கு போ அப்படின்னு சொல்ற. நீயும் நானும் வேறிடத்திருக்க வேண்டும் என்று விளம்ப. அதாவது தனியாத்தான் நான் உபதேசிக்கணும். இதை ராணி தனியா போயிடணும். அவரே நீயும் நானும் வேறிடத்திருக்க வேண்டும் என்று முத்தநாதன் விளம்ப சொல்றார். இப்ப அவன் சொல்றான் கேட்டார் வந்திக்கிறாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு கூட போறேன். இப்போது நான் இங்கே வந்திருப்பதால் அரசமாதேவி நீ மலர் சூடும் தன்மையை தவிர்த்து விட போகிறார். ஒன்றாச்சுன்னா அவங்க இதாயிடுவாங்க. அப்புறம் மலர் சூட முடியாது. கொள்ள வந்த என்னை நீயும் சிவலோகம் போக போகிறார். அவன் நினைக்கிறான் மனசுல நான் நரகலோகம் போக போகிறேன். இப்போது ஒன்றாக உள்ள நாம் மேலும் கீழுமாக வேறு லோகங்களுக்கு போக வேண்டும் என்று அப்படி சொன்ன உடனே மகாலட்சுமி கோடிட்டு அந்த அரசமாதேவி நாயனார் நோக்கினார். நீ கொஞ்சம் அந்த புறம் போ. உடனே நான் சிவாகமத்தை கேட்க போகிறேன். நீ அந்த புறம் போய் அரசமாதேவி கணவனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த புறம் போறாங்க. மெய்ப்பொருளாயினான் சிவனடியார் வேடத்தில் வந்த முத்தநாதன் என்று தெரியாமல் திருநீர் பூசாச்சினா சிவன் சிவனடியாருக்கு ஒரு பக்தி லட்சம் கலக்கட்டா திருநீர் தான். திருநீர் வெற்றி கொண்டு தவறு செய்தால் சிவனையும் தண்டித்துவார். நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். திருநீர் எவ்வளோ உயர்வானது. மாணிக்கவாசன் இவர் ஞான சம்பந்தம் சொல்லித்தான மதுரை சைவத்தை வளர்த்தார் இல்லையா? மந்திரமாவது நீரே வானவர் மேலது நீரே சுந்தரம் ஆவது நீரு. எவ்வளோ அழகாட்டு ஐயா அடிச்சுட்டாரு. இல்லை அந்த விபூதி இட்டாத்தான் சர்வலட்சம். சுந்தரமாவது நீரு உதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே செந்துவர்வாய் உமைப்பங்கள் திரு ஆலவாயான் திரு நீரே வேதத்தில் உள்ளது நீரு வெண்துயர் தீர்ப்பது நீரு ஓதத் தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீடப்புணர் பயன் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. திருநீர் எவ்வளோ வசதி. திருநீர் மகிமை, திருநீர் பெருமை. அதனால முத்தநாதரை நீங்கள் அமருங்கள் ஆசனத்தில் நான் உங்களுக்கு பூசை செய்கிறேன் என்று சொல்லி
அவரை ஆசனத்தில் மேல் இருந்து தாம் கீழே இருந்து கொண்டு இந்த மண்மேலெங்கும் இல்லா சிவாகமத்தை நீங்கள் எனக்கு உபதேசித்து செய்ய வேண்டும், அருள வேண்டும் சொல்லி கீழே நமஸ்காரம் பண்றார். நம்ம உத்தராவில் என்ன பண்ற, கைத்தல திருந்த வஞ்சக கவழிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்ப்பான் போன்று புரிந்தவர் வணங்கும் போது பத்திரம் வாங்கி எப்படி போடுற, பத்திரம் வாங்கி தான் முன் இணைந்த அப்பரிசே செய்ய மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் எனக்கும் அவுற்றான். அந்த சுவடியை அவிழ்ப்பது போல் கைத்தலத்திருந்த பையில் வைத்திருந்த வடிவான பாலை எடுத்து வணங்கு நின்ற குடிகொண்ட கோமனாகிய நாயனாரை நினைந்தவாறே செய்து முடித்தான். அப்போட அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க, சேக்கிரார் பெருமான் புத்தகம் அவிழ்ப்பான்று புரிந்தவர் வணங்கும் போது அவகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவர் வணங்கிட்டே இருக்க பத்திரம் வாங்கி தான் நினைங்க. நம்ம வீட்டுலாம் என்ன பண்றோம், ஒருத்தர் வைக்கிறீங்கன்னா கரைய பத்திரம் பண்றோம்ல, அது மாதிரி இவன் அவருக்கு முடிச்சிட்டான். வார்த்தை சொல்றாரு, பத்திரம் பத்திரம் வாங்கி தான் நினைங்க. நான் முன்னால பிளான் பண்றத பாருங்க, இவரை முடிக்கணும் என்ற பத்திரம். நம்ம சுத்தலாம் பத்திரம் வாங்கினாலும் சிறுவிக்கா டாக்குமெண்ட் பேசுறாரு, அது மாதிரி இவருக்கு டாக்குமெண்ட் எழுதணும். பத்திரம் வாங்கி தான் முன் இணைந்த அப்பரிசே செய்ய. கத்தியாரத்தோடனே அவர் கத்தல மித்தவ வேடமே மீட்பொருள். ஐயா நீங்களா இது செய்தீர்கள் அப்படின்னு கேட்கல, நீங்கள் செய்தது சரிதான், மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள், நீங்களே மெய்ப்பொருள், நான் ஏற்றுக்கொண்டது மெய்த்தவ வேடமே என்று தொழுது வென்றார். இப்ப யார் வென்றார்? மெய்ப்பொருள் நாயனார். உத்தராவில் வெல்ல இங்க பார்த்துட்டே இருக்கும். அது காவலர் அவன் சொல்றான், மறைந்தவன் புகுந்த போதே மனமந்து வைத்த தத்தன் இறைப்பொழுதன் கட்டுமுடி வாழினான் எரியலுற்றான் நிரட்ட செங்குருதி சோர நீண்ட கையால் விழுகின்றான் தலைப்படும் மடவில் தத்தா அமரின தடுப்பு. மறைந்தவன் புகுந்த போதே மனமந்து வைத்த இறைப்பொழுதுனா ஒரு செகண்ட், இறைப்பொழுதுனா அதான் அர்த்தம் செகண்ட் அப்படின்னு சொடக்கு போற நேரம். இறைப்பொழுதன் கூடி வாழினான் எரியலுற்றான், அவனுக்கு வேகமா கொள்றதுக்கு போனான். அப்ப குருதி சோர சொல்கிறார், தரைப்படும் மடவில் தத்தான் செங்குருதி சோர வீழ்கின்றார், தரைப்படும் மடவில் தத்தான் அவரிட தடுத்துரைத்தார். அப்ப மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என தோன்று விட்டார் சக்கரார் பெருமான் சொல்றார். அதுதான் தான் சுந்தரமூர்த்தினார் வெல்லுமா மிகவல்ல இப்பொழுது. யார் ஜெயிச்சார்னா உத்தராக தூத்து போயிட்டான். அதுக்கப்புறம் சொல்ற அவர் வந்திருக்கிறவர் சிவனடியார். இதனால அவருக்கு என்ன மரியாதை பண்ணணுமோ அந்த மரியாதையோடு இந்த கந்தனை வந்து தாங்கி பிடிக்கிறான். சுவாமி தங்கள் முடிவு இப்படி ஆகிவிட்டதே, மன்னர் பெருமானே அடியேன் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கண்ணீர் விட்டு மல்க கேட்டானான். ஊரை திருக்கும் நிலையில் கூட மெய்ப்பொருள் நாயினார் என் ராஜ்யத்தை காப்பாற்றி என்று சொல்ல, ராஜ்யத்தை காப்பாத்துன்னு சொல்லலை, உரம்பிழியை சாய்த்து பணியாளரிடம் சொல்றார், தத்தான் இவர் எவ்வளவு கொடியவராக இருந்தாலும் இவருடைய வேடம் சிவவேடத்திலே வந்திருக்கிறார், என்னை கொண்டிருக்கிறார், ஆனாலும் இந்த சிவவேடத்துக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும். சிவவேடத்தை நம்புகின்ற ஒரு அரசன் இந்த மெய்ப்பொருள் நாயகன். அதனால அரச சேவர்கள் என்றாலும் கூடிவிட்டால் இவர்களை ஒன்றாக கொலை செய்து விடுவார்கள். அதனாலே இந்த உத்தரநாதனாகிய சிவவேடம் கொண்டவருக்கு நீ அவர் கொண்டு போய் பத்திரமா ஊரில் போய் வா. அப்ப எல்லாருக்கும் விஷயம் தீ போல பரவியது.
ஆனாலும் கடைசியால் என்ன சொல்றாரு ராஜா, விட்டுட்டியா கேட்கிறார். அவர் நம்மவர், அவரை ஜாக்கிரதையா ஊர் ரெண்டே தாண்டி கொண்டு விட்டுப்பா. முத்தநாதன் துன்பமின்றி நகர் கடந்த செய்தியை அறியும் ஆர்வத்தினால் அதற்கு உயிரை பிடிச்சி வச்சிருக்கார். அந்த உயிரை செல்லாதவனாக தாங்கிக் கொண்டிருந்தால் இப்பொருள் நாயனார் மன்னர் புராணம் வந்து செய்தியை சொல்றாராம். என்னப்பா அவர் கொண்டுட்டியா கொண்டு அது சொல்றாராம். சென்றடி வணங்கி நின்று செய்தவ வேடம் கொண்டு வென்றவற்று இடையூறின்றி விட்டனன் என்று கூற, இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்யவல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிரப்பெறும் கருணை கூர்ந்தார். பத்திரமா கொண்டு விட்டுட்டியா? எனக்கு இந்த மாதிரி ஐயன் செய்தவர் யார் எனக்கு செய்ய போகிறார்கள் என்று உயிர் பெறுகின்ற நேரத்திலே சிவபெருமான் வந்து அவரை ஆட்கொண்டு அவருக்கும் கைலாயத்திலே இடம் கொடுத்தார். இந்த அளவிலே இது ரொம்ப ரத்ன சுருக்கமான, ஏன்னா ரொம்ப சின்ன கதை. மெய்ப்பொருள் நாயன் ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்லக்கூடிய இதை சொல்லணும். அப்போ இந்த மெய்ப்பொருள் நாயனர் சொல்கிறார். அப்புறம் அந்த மாதிரி சிவபக்தி 63 நாயன்மார்ல மெய்ப்பொருள் நாயனார் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருள். ஏற்பட்ட உயர்வானது சிவவேடத்தையே பக்தியாக ஒரு ராஜா பண்ணியிருக்காருன்னா, இந்த ராஜா அப்போ எவ்வளோ சிவபக்தி இருக்கணும். நம்ம சிவபக்தி அவ்வளோ சீக்கிரம் வராது. சிவபக்தி வரணும்னா நாம ஜென்மாந்திரத்துல புண்ணியம் செய்யணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். சிவபுண்ணியம் என்பது உடனே கிடைக்காது. சிவபுண்ணியம் வந்துட்டுனா நமக்கு அடுத்த வீடு கிடைக்கும். என்ன புண்ணியம் செய்தனே நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னும் நீ செய்த சொல்றாரு ஞானசம்பந்தர். என்ன புண்ணியம்? அதுல ரொம்ப புண்ணியம் சிவபுண்ணியம் தான், வேற புண்ணியம் சொல்லலை. அபிராமி குன்றவர் அம்பாள் தான் சொல்றார். கண்ணியது உன் புகழ் கற்பது உண்ணாமும் கசந்து பக்தி பண்ணியது நீர் பாதாம்புயத்தில் பகலிரவா நான் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே ஏழை கொடுத்தவளே. ஏதாவது புண்ணியம் இருக்கும். புண்ணியம் வந்தால் தான் சத்சங்கத்துக்கு வரணும். என்னோட எனக்கு வருத்தமாக இருக்குது. ஒன்றுனா நிறைய பேர் வருவாங்க. ஒரு எக்ஸசைஸ் ஒருத்தரே காணும். ஒரு 50 பேராக உட்காரணும் இல்லையா? இது அதாவது ஒருத்தர் கேட்டால் போதும். இந்த புதுசாக வர ஒரு ஆள் பண்ணால் அந்த சிவபக்தியை நாம் வளர்க்கணும். அதுதான் ரொம்ப சிவபுண்ணியம். அதுதான் பெரியவர்கள் சொல்வார்கள், சிவகடாட்சம் பரிபூர்ணம், சிவகடாட்சம் பரிபூர்ணம். சிவகடாட்சம் வரதுல சாதாரண விஷயம் கிடையாது. சிவபுண்ணியம் தான் வளர்த்து ரொம்ப கிடைக்கிறது. ஏதான் தவம் செய்தால்தான் சிவத்தை அடைய முடியும். நம்மளாம் ஏதோ ஜென்மாந்தரத்தில் சிவபுண்ணியம் செய்திருக்கிறோம். பேசுறதுக்கு ஒரு புண்ணியம் தான் பேச முடியும். அது மாதிரி சபையை நடத்துகிறவங்க இத்தனை வருஷமாக சைவ பக்தி நடத்துகிறாங்கன்னா இது ஒரு புண்ணியமான செயல். ஒரு 120 வருஷமாக நடக்குதுன்னா இந்த புண்ணியம் யாருக்கு போய் சேரும்? எல்லா சிவபெருமானி சொல்கிறார்ல, ஏடிய மாடு வீடு செல்வம் எல்லாம் என்னது இல்லைப்பா, எல்லாம் சிவபெருமான் இல்லை, சிவபெருமான் அடியாரை சேர்ந்தது. ஏற்பட்ட விரும்புமா மிக வந்த மீட்புறான் ஒவ்வொரு விடுன்னு சொல்கிறார் பாருங்க. அவன் ஒன்றும் பண்ணாலே, அவன் நம்மவன். அவனை பகையரசனா அவன் பார்க்கல. அந்த சிவவேடம் தத்துவனை கொன்று விட்டான். ஆகினாலே அந்த சிவவேடமே வந்ததாக மீட்புறோம் நாயனார் கதை. சுவாமி உடனே அவருக்கு அங்கே ஆட்கொண்டு அருந்தினார். கதை இந்த அளவிலே நிறைவேற்றும் சொல்லி இன்னைக்கு வியாழக்கிழமை சுவாமிமலை நவரத்தினை பாடி இந்த நிகழ்ச்சி குருவா இப்போ வந்து இது நடக்குது இல்லையா? குரு பூர்ணிமா நேரத்திலேருந்து இந்த 3 மாதமும் நாம் எல்லாம் யார் யார் எங்கே குருவை பார்க்குறீங்களோ வணங்குங்க. குருவை பார்த்த உடனே குருவுக்கு ஏதாவது காணியம் கொடுக்கணும்னா கொடுங்க. குரு தான் நம்ம பாரத தேசத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமே. எல்லாம் குருக்கு போய் தான் பாருங்க. நமக்கு சமய குறவர்கள் 4, சந்தான குறவர்கள் 4. இந்த குறவர் என்று சொன்னால் குரு என்று அர்த்தம். நம்ம குறவன்னா ஏதோ பாசி பண்ணி வைக்கிற குறவர் கிடையாது. நம்ம அதை நினச்சிக்க கூடாது. குறவர்கள் தான் பெருமான். ஞானசம்பந்தர் பெருமான், ஞாபகரசர் பெருமான், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர் எல்லாம் சமய குறவர்கள். சந்தான குறவர் போது மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் இப்பெல்லாம் சந்தான குறவர்கள். எல்லாமே நமக்கு எப்படின்னா குரு மூலியமாக தான் வரணும். குரு இல்லாத கல்வி புரிஞ்சுக்க. தேவலோகத்தில் பார்த்தீங்கன்னா கூட அசுரகுரு சுக்கராச்சாரியர்
ஆனால் அவரோட நமக்கு நிறைய அண்ணா நல்லா செய்தார்னா பிருகஸ்பதி தேவகுரு. அவர் பிருகஸ்பதி என்று பெயர். பிருகஸ்பதினா மேலாதி கெட்டிக்காரன். நாட சுவாமி மேலையில சுவாமி தான் அவர் உபதேசம் பண்ணுறார். உபதேசத்துக்கு அர்த்தம் சொல்றாருன்னா அப்பேற்பட்ட அதனால சுவாமி மலைக்கு குருமலை என்று பெயர். தமிழ் குருமலை அவர் உபதேசித்தார். இதில் கடுக்கன் தியாகராஜ என்பவர் சுவாமி நவரத்தினால 9 பாட்டு பாடி, அதில் ஒரு தரம் சரவணம் பாடி இந்த நிகழ்ச்சியை இந்த அறுவடை ஒரு தரம் சரவண பவா என்று சொல்பவர் ஒரு தரம் சரவண பவா சரவண பவா சரவண பவா என்று சொல்லியும் உலகத்தில் நினைத்தது எல்லாம் உடனே கைகூடுமென வேதங்கள் 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 மொழிந்தே உண்மை அறிவான பொருளே சரவண பவா சரவண பவா உண்மை அறிவான பொருளே பரிவாகவே நான் அனந்தந்தரம் சரவண பவா சரவண பவா சரவண பவா என்று சொல்லியோ பாங்குமிகாங்கேயா அடியனேன் எண்ணியது பலியாதிருப்பது ஏனோ குருபரா முருகையா கந்தா கடம்பா சொல் குமரா குகா சண்முகா கார்த்திகேயா கோடாகலா வெற்றி வேதா எனக்கு அருள் கொடுத்தாழ்வை முத்தையனே. என்ன வைத்தீஸ்வரன் கோயில் சுவாமி பாடுற அவர் எனக்கு வந்துட்டார். எனக்கு அருள் கொடுத்தாழ்வை உள்ளிருக்கு வேலூர் முத்தையனே மருள் மலர் குழலழக தேவ குஞ்சரி வள்ளி மணவனே என் துணைவனே வண்ண மயில் வாகன வண்ணம் கிடையாது. வண்ணம்னா வேகமாக வண்ணம்னா கடல். வண்ண மயில் வாகனா உன்யரகப்பதியில் வளர் சுவாமிநாத குருவே சுவாமிநாத குருவே சுவாமிநாத குருவே. வெற்றிவேல் முருகன் கரோகரம். ஆதி தடம் தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை பூசை தனிவேல் வாழ்க உடம்பாழ்க செவ்வேல் கேரிய மஞ்சை வாழ்க யானைக்கு நடங்கு வாழ்க மாரியா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் சுமத்திலே முகம் ஒன்று ஈசருடன் யான மொழி பேசும் முகம் ஒன்று அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருபவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றில் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் உணர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான பொருளி அருள் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. 63 நாயன்மார்கள் திருவடிகளே சரணம். குன்றத்தூர்வாட்சி செக்கிழார் பெருமான் திருவடிகளே சரணம். கந்தகோட்ட முருகப் பெருமான் திருவடிகளே சரணம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வான்மையில் படாது பெய்க மறிபடம் துறக்க மன்னன் போன்முறை செய்யப்படாது உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம். நன்றி நமஸ்காரம். கணபதிதாஸ். notebook. அடுத்த நிகழ்ச்சியை பற்றி அறிவிப்பு 4/8/26 மாலை 6:30 மணியில் ஏமொழி அரசு சைவ நண்பணி பழ பிரபாகரன் அவர்கள் வழங்கும் சுந்தர தேவா. எல்லாரும் வந்து கேட்கணும். அது மாதிரி 6/8 அன்று மாலை 6:30 திரு கே.வி. ஸ்ரீதரன் அவர்கள் வழங்கும்
சாக்கிய செய்த பாக்கியம். இப்போ நம்ம இந்த நாயனார் சொன்ன பாதி அவர் சாக்கிய நாயனாரை பற்றி சொல்லப்படும். ரொம்ப அற்புதமான தலைப்பு. சாக்கிய செய்த பாக்கியம் சொற்குழு நடைபெறும். அனைவரும் சிவகடாட்சத்தை பற்றி பெற்று பரிபூர்ணமாக வேண்டும் என்று சபையின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம்.